உன் வாழ்க்கை உன் கையில். இந்த பழமொழி 100% உண்மைதான். நம்ம லைஃப்பில் நம்ம என்ன நினைக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அப்படி இருந்துமே நம்ம யாருமே கரெக்டான விஷயத்த நினைக்கிறதில்ல, கரெக்டான விஷயத்த பண்ணுறதில்ல. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே எல்லா விஷயமே தெரியாது. பட் நமக்கு கரெக்டான விஷயம் எதுன்னு தெரிஞ்சுமே அந்த விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்காமல், அந்த விஷயத்த பண்ணாமல், எது கரெக்டான விஷயம் இல்லையோ அந்த விஷயத்த தான் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபிட்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் உடம்புக்கு நல்லது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறோம், ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல. இந்த ஃபுட் இருக்குது, இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அன்ஹெல்தின்னு தெரியும். பட் இருந்தாலுமே அதோட டேஸ்ட்டுக்காக நம்ம அதை சாப்பிட்றோம். இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் எல்லா விஷயமுமே நமக்கு எந்த விஷயம் கரெக்ட் இல்லையோ அந்த விஷயத்தை தான் மோஸ்ட்லி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம லைஃப்லேயுமே அப்படி தான். சில விஷயங்கள் நடக்குது, இல்லை பீப்புள்ஸ் வந்து போகிறாங்க அப்படின்னா அது நம்ம லைஃப்பில் ஏதோ சேஞ்சுக்காக தான் நடக்குது. அதையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் இருக்காது. பட் அப்படி கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை நம்ம விட்டுடலாம். பட் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்த நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நம்ம பண்ணலாம். ஆனால் நம்ம யாருமே அதை பண்ணுறதில்ல. அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் அதை நினச்சி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்குறோம், ஃபீல் பண்ணுறோம், கோவப்படுறோம். இந்த மாதிரி தான் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஏதோ பீப்புள் உங்கள் லைஃப்பில் வந்து போகிறாங்க, இந்த மாதிரி நடக்குது, இல்லை உங்களுக்கு ஏதோ இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் அது நடக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி ஏதோ நல்லதுக்காக தான் நடக்குதுன்னு நம்ம நினைப்போம். அந்த விஷயத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். கண்ட்ரோல் பண்ண முடியலையா, பண்ண வேண்டாம், விட்டுடலாம். நான் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருந்த டைமில் மீம்ஸ் பார்ப்பேன். மீம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைஃப் சேடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிலேட்டடான மீம்ஸ் எல்லாம் வரும். என்னடா நம்ம வாழ்க்கை இது, இதுதான் நம்ம வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி. அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும் எல்லாமே மோஸ்ட்லி. இங்கே நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் அதை மாற்ற முடியும். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் அந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணிவிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போது அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் அங்கே ரியாக்ட் பண்ணுறனால ஏதாவது மாறப்போகுதான்னு கேட்டால் இல்லை. அப்படி எதுக்கு நம்ம அதை ரியாக்ட் பண்ணணும்? இதை மாற்றுறதுக்கு கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னா கண்டிப்பாக மாறிடும். ஆக்சுவலாக நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதே நம்ம அதிலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்மளை டெவலப் பண்ணி நம்ம லைஃப்பில் குரோ ஆகிறதுக்கு தான். இது நம்ம யாருக்கும் மோஸ்ட்லி புரியறதில்லை. எமோஷன்ஸ்லேயே இருந்துகிட்ருக்கோம். அப்படி இருந்தோம்னா அப்புறம் எப்படி நம்மளால் அதை மாற்ற முடியும்? எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். அதுவும் குட் ரீசனுக்காக மட்டும்தான். அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அந்த காம்படிஷனில் தோற்றுட்டிங்கன்னு வைங்க. அந்த இடத்துல உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி பண்ணலாம்? நீங்கள் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த மிஸ்டேக் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த தடவை இன்னும் எப்படி பெட்டராக அது பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து இன்னும் பெட்டராகி அடுத்த காம்படிஷனில் நீங்கள் வின் பண்ணலாம். அதை விட்டுட்டு ஆனால் நம்ம இந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். எப்படின்னா தோற்றுட்டு ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம தோற்றா ஃபீல் ஆகத்தான் செய்வோம். ஆனால் அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம பெட்டராகும்? ஃபெயிலியர்ஸ் வர்றதே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக. நீங்கள் எமோஷனலாக ஃபீல் பண்ணுற விஷயத்தை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கலாம். அடுத்த காம்படிஷன் வரும்போது நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் மறுபடியும் தோற்று போகலாம். இல்லை நீங்கள் அந்த ஃபெயிலியரில் லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களை இன்னும் பெட்டராக்கிட்டு அடுத்த காம்படிஷன் வரும்போது அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வின் பண்ணலாம். இது ரெண்டில் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே 2 பாத்ஸ் இருக்குது. ஒன்று பிரைட் பாத், இன்னொன்று டார்க் பாத். இதில் எந்த பார்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போது பிரைட் பாத் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். அண்ட் நீங்கள் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கலாம், அண்ட் ஹெல்த்தியாக இருக்கலாம், அண்ட் ப்ரொடக்டிவாக இருக்கலாம். உங்கள் லைஃபுக்கு தேவையான நீங்கள் உங்கள் லைஃப்பில் க்ரோ பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கலாம். அண்டு உங்களுக்கு குட் பீப்புள்ஸ் கிடைப்பாங்க. அண்ட் உங்கள் லைஃபுக்கு தேவையான ஃப்ரீடம் கிடைக்கும். எல்லாமே இருக்கும். நீங்கள் டார்க் பாத் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். அந்த நீங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம், அண்டு மெடிடேஷன் பண்ண வேண்டாம்,
ஹெல்த்தியாக இருக்க வேண்டாம், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட வேண்டாம், ப்ரொடக்டிவாக இருக்க வேண்டாம், ஸ்கில்ஸ் எதுவும் லேர்ன் பண்ணிக்க வேண்டாம். உங்களை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் அந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்களும் அதே மாதிரி தான் இருப்பீங்க. இந்த மாதிரி காசிப் பேசிட்டு அந்த தேவையில்லாத, அதாவது அவங்க லைஃப்பில் அவங்க க்ரோ ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் இந்த மாதிரி அன்வான்டான விஷயத்தை பற்றி மட்டுமே பேசிட்டு அப்படியே இருந்துகிட்ருக்கலாம். இதில் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்கும். இதில் உங்கள் லைஃபுக்கு நெகட்டிவான விஷயங்கள் என்னென்னவோ அது எல்லாமே இருக்கும் இந்த டார்க் பாத்தில். நம்ம எல்லாருக்குமே நம்ம எந்த விஷயத்தை சூஸ் பண்ணால் க்ரோ ஆகுங்கிறது தெரியும். அப்படி தெரிஞ்சுமே அந்த விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். நம்ம லைஃப்க்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சும் அதை சூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். இப்போது நம்ம லைஃப்பில் நமக்கு முன்னாடி 2 பாத் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டார்க் ரைட் பாத் இருந்தாலும் இது எப்படி சொல்லலாம், என்னென்னா நம்ம லைஃப்பில் நம்ம க்ரோ ஆகிறதுக்கான பாத், க்ரோ ஆகாமல் அப்படியே இருக்கிறதுக்கான பாத். இப்போ நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கான பாத்தை சூஸ் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் புக்ஸ் படிக்கணும், உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், குட் பீப்புளோட கனெக்ஷன் வச்சுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. லைஃப்பில் க்ரோ ஆகாமல் இருக்கிறதுக்கான பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் என்டர்டைன்மெண்ட் மட்டுமே பண்ணிகிட்ருக்கலாம். எந்த ஸ்கில்ஸும் லேர்ன் பண்ணிக்க வேண்டாம், புக்ஸ் படிக்க வேண்டாம், மெடிடேஷன் பண்ண வேண்டாம், ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த 2 பாத்தில் எந்த பாத்தை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மகிட்ட தான் ஆப்ஷனே இருக்குது. நீங்கள் லைஃப்பில் க்ரோ ஆகிறதுக்கான பாத்தை சூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஷார்ட் டைமாக நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, உங்களுக்கு அப்டக்கல்ஸ் வரும், ஃபெயிலியர்ஸ் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனால் லாங் டேர்மாக நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம், உங்களுக்கு தேவையான ஃப்ரீடம் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். இதுவே நீங்கள் லைஃப்பில் அப்படியே இருக்கிறதுக்கான பார்த்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் டேர்மில் ஜாலியாக இருப்பீங்க, ஆனால் லாங் டேர்மில் கஷ்டப்படுவீங்க, உங்களுக்கு எந்த ஃப்ரீடமுமே இருக்காது. சும்மா வாழ்க்கையை வாழணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்துடலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நம்ம எந்த பாத்து சூஸ் பண்ணுறோமோ அந்த பாத்து தான் நம்ம லைஃப் போகும், அப்படி தான் நம்மளும் இருப்போம். ஸோ கரெக்டான பாத்தை சூஸ் பண்ணுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக வையம்.